கேட்டிருக்கீங்களா? ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா உட்காருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணா? யார் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள அந்த தர்மமே காப்பாத்தும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? யார் எக்ஸாம்பிள்? தர்மம் பண்றதுக்கு யார சொல்லுவோம்? யார மாதிரி தர்மம் பண்றோம்னு சொல்லுவோம்? ராமர், யுதிஷ்டர், அப்புறம் மகாபலி ராஜா, உத்தமம். அப்புறம் வேற கர்ணன் தெரியுமா? மகாபாரதத்துல அவர் என்ன பண்ணினாரு? லாஸ்ட் மொமெண்ட்ல கூட, உயிர் போற அந்த கடைசி நேரத்துல கூட தர்மத்தையே தானமா கொடுத்தார். அவர் செஞ்ச தர்மம் ஒரு உயிர் பிரியவே உடல. அதனால என்ன பண்ணாங்க? தர்ம தேவதை கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? பிராமணனா வேஷம் பண்ணி உன்னோட தர்மத்தை எனக்கு தார வார்த்தை கொடுன்னு சொல்லி தர்மத்தையே தானமா வாங்கி வர. அந்த தர்மம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல. புரியுதா? இந்த இடத்துல தர்மம்னா என்ன அர்த்தம்? தர்மம்னா என்ன அர்த்தம்? நம்ம கொடுக்கறது. ரைட். நமக்கு தெரிஞ்ச தர்மம் நம்ம கொடுக்கறது, காப்பாத்து. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாராகுட்டி இங்க பார், கொஞ்ச நேரம் இங்க கதை கேளு, டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம லைஃப்ல நம்ம கடைபிடிக்கிறது, நம்ம நல்ல விஷயங்கள டிசிப்ளினா இருக்கும் பத்தியா, அது கூட தர்மம். காத்தால எழுந்துக்கிறது, நெத்திக்கிடுறது, பூ வச்சுக்கிறது, கையில வளையல் போடுறது, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அம்மா அப்பா சொன்னபடி கேட்கறது, குரு சொன்னபடி கேட்கறது, படிக்கிறது, பாடுறது, சத் விஷயங்கள்ல ஈடுபடுறது, கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே என்னது? தர்மத்துலதான் அடங்கும். அதெல்லாமே ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுல என்ன தர்மம் ஃபாலோ பண்றீங்க? இங்க தர்மம்ங்கிறது டிசிப்ளின், குட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வச்சுக்கலாம். அவங்கவுங்க வீட்டுல என்ன தர்மம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் இப்போ ஒவ்வொருத்தரா. ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில வீட்டுல டெய்லியும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சில வீட்டுல பசுமாட்டுக்கு டெய்லியும் கொண்டு போய் வாழைப்பழம், புல்லு அப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல ஒண்ணு விடாம கடைப்பிடிப்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல என்ன சுஜனா சொல்லு? வெரி குட். காலைல இருந்தோன்னா தவறாம விளக்கேத்துவாங்க. சஹானா வீட்டுல? வெரி குட், உத்தமம். வெரி குட், வெரி குட். நீ சொல்லுங்கண்ணா. இங்க வா வா, உங்க சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுல்ல, வந்து சொல்லிட்டு போறீங்களா? அம்மா சாப்பிட்டதுக்கு முன்னாடி காக்காக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. என்னோட ஆத்துல அம்மா கோலம் போட்டு சுவாமிக்கு 6 மணிக்குள்ள சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கேத்தாம அம்மா இது பண்ண மாட்டா. அதுவும் குளிக்காம விளக்கேத்த மாட்டா. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்துல பூஜை முடிஞ்சிடுறது. அது ஒரு தர்மமா. அடுத்தது வா, ஆராதனாவா? தினமும் தாத்தா காலையில பூஜை பண்ணிடுவாரு. பாட்டி சாயந்தரமானா கண்டிப்பா மூஞ்சிக்க கலெல்லாம் அலம்பி கரெக்டா விளக்கேற்றிடுவாங்க. அப்புறம் வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க. வா, என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல விடாம செய்யற விஷயம், யாருக்காவது உதவி செய்யலாம், ஏதோ என்ன வேணாலும் இருக்கலாம், விடாம செய்யற நல்ல விஷயத்த சொல்லுங்க. அம்மாவும் அப்பாவும் டெய்லியும் கண்ணை மூடிட்டு சூரியனை பார்த்துட்டு தான் சாப்பிட போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உத்தமம். வா அவிஷா, வா. சூப்பர். வா, டக்குன்னு ஒவ்வொருத்தரா வாங்க. அம்மா அப்பா டெய்லி என்ன பண்ணுவாங்க?
தாத்தா என்ன பண்ணுவாங்க? தாத்தா எப்பவுமே குளிச்சு முடிச்சிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு தான் சாமி கும்பிடவே போவாரு. வெரி குட். நெத்திக்கிடுறது அவர் தர்மமா டெய்லி டிசிப்ளினா ஃபாலோ பண்றாரு. எஸ் ரைட். தாரா பா. சேம் டைம் என்னோட அம்மா வந்து துளசிக்கும் அப்புறம் இது விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணி துளசிக்கு தண்ணி விடாம வந்துட்டு இது போய் சமைக்க மாட்டாங்க. வெரி குட். தாரா சொல்லுமா. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சூரியன்ல டெய்லி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா சாமிக்கு பூ வைப்பாங்க. வெரி குட் வெரி குட். டெய்லியும் சுவாமிக்கு பூ வைக்கிறாங்க. வாமா வா 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 வா. அம்மா டெய்லியும் தலை குளிக்காம எனக்கு சாமி கும்பிடுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். உத்தமம் உத்தமம். சூப்பர். வா 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 வா. குளிக்காம சாப்பிட மாட்டோம். வெரி குட். உத்தமம் உத்தமம். சூப்பர். வா 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 சம்ஹிதா வா வா வா. ஒவ்வொருத்தர வாங்க. ஸ்மிருதிகா ஸ்வஸ்திகா ஒவ்வொருத்தர வாங்க. ஏய் அதை கொண்டு டஸ்ட்பின்ல போட்டு கையில மீன் வந்துரு சொல்லுவா. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க 6 மணிக்கு விளக்கேத்துவாங்க, படுக்கவே கூடாதுன்னு. சந்தியா காலத்துல படுக்க கூடாது. வெரி குட். உத்தமம் உத்தமம். வாங்க வாங்க வா. எல்லாரும் சொல்லட்டும். 6 மணிக்கு தலை வாரக்கூடாதுன்னு அம்மா சொல்லவா, அதுக்கப்புறம் குளிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவா. உத்தமம் உத்தமம். சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. சொல்லாதவங்களே சொல்றேன். நீ யோசிச்சு ரெடியா வை, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வா வா வாங்க வாங்க வாங்க. எங்கள் அம்மா டெய்லி குளிக்காமல் சமைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குளிக்காமல் யாருமே சாப்பிட மாட்டோம். குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். குளிச்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். சொல்லிட்டு சாஸ்திரா வாமா வாமா வாடகண்ணா வர வா. அம்மா டெய்லி நம்ம வீட்டுல என்ன பண்றோம் நல்ல விஷயம் உன் மனசுக்கு படும். இல்ல ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்காவது, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, ஏதாவது டொனேட் பண்ணுவா. சூப்பர் சூப்பர். கன்சிஸ்டன்சி தான் விடாது செய்யக்கூடிய நல்ல காரியம். வாடகண்ணா அடுத்து வா. இல்ல இல்ல ஸ்டார்டிங் சொல்லி ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது அந்த பொண்ணு அப்படியே அவளை கூப்பிட்டு வாமா. உபயபாரதி உபயபாரதி அழைச்சிட்டு வா. வா வா கீதிகா வா வா வா. யோசிச்சுட்டே வா. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அம்மா விடாம எல்லாரு கூடயும் அன்பா பேசுவாங்க, எல்லாரு கூடயும் நல்லா நடந்துப்பாங்க. எங்க வீட்டுல தினம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வா சரி யோசிச்சு வை, நான் மறுபடியும் வரேன். நீ வரக்கண்ணா. சொல்லு. அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்பா அம்மா வந்து காலையில எப்பயுமே வந்து தினமும் துளசி செடிக்கு தண்ணி விடுவாங்க. ஓகே வெரி குட் சூப்பர். வாடா கண்ணா. அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸ்வஸ்திகா வாடா கண்ணா வா. அந்த கதையெல்லாம் ஆகாது. வா வா. தினமும் 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. குட் குட். வா சம்ஹிதாவா. அடுத்தது வந்து சும்ருதாவா. தனிஷ்காவா. குளிக்காம சமையல் அறைக்க போக மாட்டாங்க. வெரி குட். வாங்க வாங்க. அம்மாவை தான் வந்து அமாவாசை இந்த மாதிரி கிருத்திகை நல்ல நாளாக இருந்தால் காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். உத்தமம் உத்தமம். வா வா வாடகண்ணா வா வா வா. வேற யாராவது சொல்லணும்னா வந்து சொல்லுங்க. கீதிகா யோசிச்சு வச்சியா? வாடகண்ணா வா வா சொல்லு.
அப்பாவும் அம்மாவும் 5 மணிக்கு காலையில் எந்திரிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். வா கீதிகா, வா வா, சொல்லு சொல்லு. நீ தான் இருக்கிறதுல பெரிய குழந்தை, கண்டிப்பா சொல்லி ஆகணும். வாடா கண்ணவா, ஏதாவது சொல்லு. வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க, வாசல்ல கோலம் போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. எந்திரிச்ச உடனே யோகா பண்ணாம எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஃபிட்னஸ் எல்லாம் உத்தமம் உத்தமம். சோ எல்லார் வீட்லயும் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அம்மா அப்பா விடாம தொடர்ச்சியா செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளும் தொடர்ச்சியா செய்யணும். ஓகே, நம்ம இங்க இந்த சுபத்ரான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். சுபத்ரா யார் தெரியுமா? கிருஷ்ணரோட தங்கை. ஓகே, சுபத்ரானால நம்ம தேசத்துக்கு என்ன நல்லா நடந்திருக்கு? சுபத்ராயோட குழந்தை பேர் என்ன? அபிமன்யு. அபிமன்யு தெரியுமா? ஓகே, அபிமன்யு வீரன் இல்லையா? சின்ன வயசுல சிறந்த வீரனா இருந்தவங்க. சோ நம்ம நம்மளுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மம்ங்கிறது இங்க நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? டிசிப்ளினா எடுத்திருக்கோம். நம்ம டிசிப்ளினா இருந்தா அந்த டிசிப்ளின், நம்ம ஒழுக்கமா இருந்தா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம நல்ல விஷயங்களை விடாம தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் நல்ல விஷயம். எப்படின்னா கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு செஞ்சோம் நாளைக்கு செய்யல, நாளான்னைக்கு செஞ்சோம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு 99% எப்படி பண்ணோம்? விடாம செய்யணும். ஓகேவா? செய்யலாமா? இன்னையில இருந்து நம்ம இங்க இருந்து ஏதோ ஒரு விஷயத்த விடாம கடைபிடிக்க ஆரம்பிக்கலாமா? வீக்லி 5 days கண்டிப்பா 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. வீக்லி 5 days, 2 days நீங்க தூங்கிக்கலாம். 5 days 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. ஓகேவா? ஓகே தானே? 5 days நீங்க 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. 2 days நீங்க லேட்டா இருந்துக்கலாம். இது ஓகே தானே? எவ்வளவு ஈஸியா சொல்றேன். நல்லா சத்தமா ஓகே, சத்தமா சொல்லணும்ல. 5 days. ஓகேவா? டெய்லி எழுந்த உடனே கண்டிப்பா காத்தால ரெஸ்ட் ரூம் போறது, வாஷ்ரூம் போயிட்டு குளிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு நெத்திக்கு இடணும். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தூங்குற கிளாஸ் இல்லடாக்குன்னா புரியுதா? நீரில்லா நெற்றிப்பால்னா என்னது? விபூதி. நீர்னா திருநீர் தானே. அவங்கவுங்க குடும்ப சம்பிரதாயம் என்னவோ அது மாதிரி வச்சுக்கணும். நெத்திக்கு விபூதி அணியறது சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயப்படி வச்சுக்கணும். சிலர் சந்தனம், கோபி வைப்பாங்க, திருமண் வைப்பாங்க. சோ எந்த சம்பிரதாயத்தை நீங்க சேர்ந்திருக்கீங்களோ அந்த சம்பிரதாயப்படி நெத்திக்கு கண்டிப்பா வைக்கணும். ஓகேவா? இப்ப யார் நெத்தில எல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டுபிடிங்க பாப்போம். ஆமா, அவங்க எல்லாம் போய் அழகா நெத்திக்கு முன்னாடி குங்குமம் இருக்கு வச்சுட்டு வாங்க. பொட்டு இருக்கு, விபூதி, நீ தனியா போக கூடாது, யாராவது வராம போக கூடாது. வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. ஆனா உடனே வரணும், ரகளை இல்லாம. இல்லன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்துருங்க, இங்க வச்சுக்கலாம் எல்லாரும். ஓகே, பெரிய குழந்தைங்க நீங்க இருக்கீங்களே, நீங்க 5-6 பேரு, நீங்க இன்னில இருந்து என்ன விடாம செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். சின்ன குழந்தைகளை விட்டுருங்க. நீங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு இல்லையா? நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா? நம்ம இவங்கள மாதிரி படிக்க முடியாது, இவங்கள மாதிரி இருக்க முடியாது. நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா 5 மணிக்கு மேல தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். ஓகே, 5 o'clock மேல. ஸ்வஸ்திகா, ஆஃப்டர் 5 தூங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. நினைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு 3 monthsல நம்ம மைண்ட் செட் பிக்ஸ் ஆயிடும். நமக்கே தெரியாம தூக்கம் வராது. ஓகே, 5 o'clock மேல தூங்கக்கூடாது. பெரிய குழந்தைகள் ஆகும்போது நித்தியமா 5 o'clock எழுந்துக்கணும். ஓகேவா? வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்க. சோ நம்ம தாரா வரலையா? தாரா தனியா விடாதீங்க கண்ணா, யாரோ கூட இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இப்ப என்ன டாபிக் பார்த்திருக்கோம்? தர்மோ ரக்ஷதி ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை தர்மமே காப்பாத்தும். நம்ம ஒன்னும் பெருசா காப்பாற்ற வேண்டியதில்லை. நம்ம
நம்ம தேசத்துக்கு எது முக்கியம்? நம்ம தேசம் என்ன தேசம்? பாரத தேசம் இல்லையா? நம்ம தேசத்தோட பேர், நம்மளுடைய நாடோட பேர் என்னது? பாரதம். ஓகே, அது மறக்கவே கூடாது. இந்தியான்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்லணும்? பாரதம். பாரதம் சொல்றதுதான் நம்மளுக்கு பெருமை உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சத்தியம் வர வத தர்மம் சர. என்னது? சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம்னா என்னது? உண்மை, உண்மையே பேசணும். தர்மம் சரனா நம்ம நல்லதே செய்யணும், நல்ல விஷயங்கள் ஈடுபடணும், உண்மையே பேசணும், இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? அது மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். நல்ல நல்ல ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் வேண்டாம் சொல்லக்கூடாது. அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும். இப்போ நான் இங்கிருந்து கூப்பிடுறேன், யாரெல்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் கூப்பிட்ட உடனே யார் பேசணும் அவங்க டக்குனு ஹரியோம் சொல்லணும். ஓகே ஓகே. கனிஷ்கா ஃபாஸ்டா சொல்லணும். ஆராதனா, தாரா, உபயபாரதி, சுஜனா, கீதிகா, சங்கீதா, தாரா, தாரா, சுருதிகா, சௌந்தா சொல்லுங்க, சஹஸ்ரா, லக்ஷிதா ஸ்ரீ, லக்ஷனா, சஹானா, அபிநயா, ஸ்வஸ்திகா, சும்ரதா, அபிஷா, மது. ஓகே.